மகா கணபதியே நமக. 30/4/2025 புதன்கிழமை அன்னைக்கு அச்சய திருதியேங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதனுடைய விசேஷம் என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு சமயம் கைலாசத்தில் விநாயகருக்கு ஒரு பிறந்த நாள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பிறந்த நாளுங்கிறது என்னென்னா, நம்ம மாதிரி அவங்க கொண்டாடுறதுங்கிறதுக்கெல்லாம் இல்லை. இது ஒரு இது புராண சம்பவம். அதை சுக்லபட்ச சதுர்த்தி அன்னைக்கு தேவர்கள் கூடி அவருக்கு வாழ்த்து சொல்கிறாங்க, வணங்குறாங்க. அப்போது சந்திரன் அவர் விநாயகர் ஒரு சந்தோஷத்தில் ஆனந்தமாக ஒரு நடனம் ஆடுறார். அவருடைய உடம்புக்கு அந்த நடனம் அவனுக்கு விசித்திரமாக தெரியுது. சந்திரனுக்கு அவன் கொஞ்சம் சிரிச்சிட்றான், கேலி செஞ்சு சிரிக்கிறது மாதிரி பண்ணிடுறான். உடனே அவருக்கு கோபம் வருது. கோபம் சபிக்கிறார். உன்னுடைய 16 கலைகளையும் இழந்து நீ அழிந்து போவாய் அப்படிங்கிறத ஒரு சாபமாக கொடுத்துட்றார். அவன் எல்லா தேவர்கள்ட்டையும் போகிறாமா வர்றான், ஒன்றும் நடக்கலை. சிவன்கிட்ட சரணடைகிறான். அதுக்குள்ளே அவனுக்கு கலைகள் 16 கலை இருக்குது. அவனுக்கு சோடச கலைகள்னு சொல்கிறது. அந்த 16 கலைகளில் எல்லாம் அழிஞ்சு 3ஆம் பிறை அப்படிங்கிற இடத்துல வந்துட்டான். அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 1ங்கிறது பிரதம, அப்புறம் அமாவாசை அழிஞ்சு சுத்தமாக போயிடுவான். இந்த நேரத்தில் சிவனை சரணாகதி அடைஞ்ச உடனே அவர் வாத்சல்யத்தில், அதாவது அவனுடைய பிழையை பொறுக்கிறார். சரணாகதத்துக்கு எல்லா தேவர்களும் அதுதான் பண்ணுறாங்க. அவர் பிழையை பொறுக்கிறார். பிழையை பொறுத்து சரி வரந்தாரேன். விநாயக சாபத்தை மாற்ற முடியாது. 18 கணங்கள் இருக்குது. மனித கணம், மனுஷகணம், பூதகணம், ரிஷிகணம், தேவகணம், பைசாசகணம், இப்படின்னா ராட்சசகணம், இப்படின்னெல்லாம் கணம் இருக்குது. இந்த கணங்கள் 18 இருக்குது. இந்த 18 கணங்களுக்கு இவர் தான் தலைவர். அதனால தான் கணபதிங்கிறதுக்கு ஒன்று, கணாதிபதையேங்கிற ஒரு நாமத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த கணங்களுக்கு தலைவருங்கிறதுனால தான் கணபதே, மகா கணபதேன்னு நம்ம சொல்கிறோம். கணங்களுக்கு அவர் தலைவராக இருக்கிறதுனாலேயே அவருக்கு ஏதாவது சாபம் கொடுத்தா அந்த சாபம் அந்த சிவனை யார் கொடுக்குறாங்களோ அவங்களே சேர்ந்துடும். அது மாதிரி ஒரு இது இருக்குது. அதை பின்னாடி சொல்கிறேன். ஒரு வரலாறு இருக்குது, அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன். இவர் இந்த ஏற்றுக்கிறார், இவனுடைய சரணாகதத்தை ஏற்றுக்கிட்டு வரந்தர்றார். இந்த மாதிரி நீ இனிமே கீழே போய் அதை சாபத்தை மாற்ற முடியாது, அதனால் நீ அழிவாய். அழிஞ்சாலும் என்னுடைய கலைகளெல்லாம் தேஞ்சிரும். அதுக்கப்புறம் என்னுடைய வரத்தினால நீ மறுபடியும் பூர்ணச்சந்திரனாக உருமாறுவாய் படிப்படியாகன்னு சொல்லிடுறார். அதுக்கு ஒரு அத்தாட்சியாக சரி நீ இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்னொன்று அவனுக்கு கலக்கம் தீரலை. ஏன்னா மரணம்ங்கிறது எல்லாருக்கும் மரண பயம் உண்டு. அந்த பிறைச்சந்திரனாக, சின்ன சந்திரனாக இருக்கக்கூடியவனை தன்னுடைய தலையில் அலங்காரமாக சூடுறார். சிவனுடைய தலையில் எது இருந்தாலும், தலையிலன்னு இல்லை, அவருடைய உடம்பில் அணியக்கூடிய எந்த பொருளும் அவர்கிட்ட இருக்கிறது அழியாது. அதனால் அவனும் இருக்கான். அதுக்கப்புறம் அழிவில்லை அவனுக்கு. ஆக்சுவலாக கீழே போகிறான். மறுபடியும் அந்த 3ஆம் பிறையில் தான் இது நடந்தது. 3ஆம் பிறையில் தான் அவனுக்கு இந்த வளரக்கூடிய தன்மை வர்றது, வரம். இந்த சாபத்தை மீறி இந்த வரம் கிடைக்கிறது, சிவனுடைய வரம். சந்திரன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சந்திரன் அத்திரி முனிவர் அனுசூயாவினுடைய புத்திரன். அவரோட கூட பிறந்தவங்க தத்ராத்திரேயர், துர்வாசர், மகா கோபியான துர்வாச முனிவர். இவங்களெல்லாம் அவருடைய சகோதரர்களாக பிறக்கிறாங்க. இது மாத்திரமில்லை, அவனுக்கு சிறப்புகள் இருக்குது. மகாலட்சுமியோட பார்க்கடலை அவன் முதல்ல வெளிவந்து தன்னுடைய அமிர்த கலைகளை பொழிஞ்சதுனால தான் அமிர்தமே வருது. அந்த அமிர்தம் வர்றதுக்கு முன்னாடி மகாலட்சுமி வர்றா. அதனால் சந்திர சோதரீம் அப்படின்னு ஒரு நாமம் இருக்குது சந்திரனுக்கு. சரி, இது இருக்கட்டும். இதோட இது அன்னைக்கு இது வளர்ச்சிங்கிறது, சந்திரன் மனோகாரகன், உடலுக்கும் காரகன், சரீர காரகன். இந்த மனோகாரகன்னா மனசுக்கு காரகன், உடலுக்கும் காரகன். சவுண்ட் மைண்டு இன்ன சவுண்ட் பாடின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆங்கிலத்தில். அதாவது உடம்பு நல்லா இருந்தால் அந்த மனசும் நல்லா இருக்குங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இது ரெண்டுக்குமே சந்திரன் காரகன். அந்த சந்திரன் அன்னைக்கு ரொம்ப பிரமாதமான, இந்த வருஷம் மொத்தத்திலேயே அன்னைக்கு அவனுக்கு ரொம்ப பிரமாதம். இப்போது இந்த சந்திரன் அன்னைக்கு பரிபூர்ணமாக தனக்கு வளர்ச்சியை ஏற்படுத்திக்கிற நாள் அது. வளர்கிறான். அன்னைக்கு தான் ஆரம்பம், அவனுடைய கஷ்டம் தீர்ற நாள்.
அன்னையிலேருந்து வளர ஆரம்பிக்கிறாங்கிறது தான் தாத்பரியம். அப்படின்னா சந்திரனை மனசுக்கும் உடலுக்கும் காரகன்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் சந்திரன் 4ல் இருந்தான்னு சொன்னால் திக்பலம் உண்டாகும். 4ங்கிறது இந்த இதுக்குரியது, இடம் வீடு வாசல் மனை நண்பர்கள் அப்படிங்கிறதுக்குரிய ஸ்தானம் அது. இதுக்கு உரியவன் சந்திரன். இந்த சந்திரன் அந்த அன்னைக்கு குருவோடு சேர்ந்து ரோகிணி நட்சத்திரத்தில் சாரம் பெறான். ரோகிணி உச்சமாக இருக்கான். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது குரு இருக்கார் ரிஷபத்தில் முதல்ல நான் சொல்லியிருக்கேன். ரிஷபத்தில் அவர் எப்படி இருக்கார்னா பரிவர்த்தனா யோகத்தில் இருக்கார். இருந்தாலும் சந்திர சம்பந்தம் பெற்றால் கஜகேசரி யோகம் உண்டாகும், குருச்சந்திர யோகம் உண்டாகும். இது ரெண்டுமே ரொம்ப பிரபலமான யோகம், பல நன்மைகள் வரும். சந்திரனால் குருவுக்கு பெரிய பலம் உண்டாகிடும். அது மாதிரி பரஸ்பரம் 2 பேருக்கும். சந்திரனுக்காக தான் அவன் ரோஹிணி சாரத்தில் இருக்கான் அன்னைக்கு. இது ஒரு பெரிய விசேஷம், ரொம்ப நன்மை உண்டாகும். உச்சத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட குருவுக்கு சம்பந்தம் உண்டாகுது. இந்த கோயிலுங்கிறது இது எப்பேற்பட்ட விஷயங்கிறத நான் கொஞ்சம் எடுத்து சொல்கிறேன். இந்த கீழே விழுந்தவங்க, தேங்கி நிற்கக்கூடியவர்கள், நிறைய நல்லா இருந்துட்டு கீழே வர்றவங்களுக்கு, வளரவே முடியலைங்கிறது மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு, தேக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு பிரமாதமான நாள். இது எங்கே இருக்குன்னா கும்பகோணம். ஒரு வரிசையாக சொல்கிறேன், டக்குன்னு சொன்னேன்னா உங்களுக்கு இடம் புரியாது. கும்பகோணத்திலேருந்து தாராசுரம், அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அந்த யுனெஸ்கோவனுடைய அது அங்கே கோயில் இருக்குது. அப்புறம் பட்டீஸ்வரம், தாராசுரத்திலேருந்து பட்டீஸ்வரத்தில் இருந்து பழையாறைங்கிறது அந்த கால சோழனுடைய தலைநகரமாக இருந்த பழையாறைக்கு ஒரு ரோடு இருக்குது. நல்ல ரோடு தான் அது. அந்த ரோட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட தூரம் முளையூர்னு ஒரு இடம் இருக்குது. ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும். அதில் வந்தீங்கன்னா முளையூர் அப்படிங்கிற ஊரில் ஒரு சிவஸ்தலம், சிவ கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு முன்னாடியே ஒரு ரோடு திரும்பும். அதை ஒட்டியே, அந்த கோயிலை ஒட்டியே ஒரு ரோடு திரும்பும். சந்து மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு லாரியை போகிற அளவுக்கு இருக்கும். அதில் நேரம் கொஞ்சம் தூரம் ஒரு 200-300 அடி போனீங்கன்னா லெஃப்டில் இருக்கும் அந்த கோயில். அவர் பரசுநாத சுவாமி ஞானாம்பிகை சமேத பரசுநாத சுவாமின்னு வச்சுக்கோங்க. இது ராஜகோபுரத்தோடு உண்டான கோயில். பரசுராமர் தன்னுடைய தாயை கொல்றார். தன்னுடைய தந்தைக்கு வாக்குக்கு கட்டுப்பட்டு அதை கொல்றார். ஆனாலும் அவரை உறுத்துது. அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இந்த அகமதாபாத்தில் இருந்து ஒரு 115 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய மாத்ருகயான்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தன்னுடைய தாய்க்கு பண்ணுறார் சிராத்தம். அதெல்லாம் பண்ணி முடிக்கிறார். திதி கொடுக்குறார். எல்லாம் கொடுத்து முடிச்சுமே அவருக்கு திருப்தி இல்லை. அவர் பூர்ணமாக இருக்க மாதிரி இல்லை. அதனால் அவர் இந்த பக்கம் கிளம்பி யோசித்து தன்னுடைய ஞானத்தினால் அதை அறிஞ்சு இங்கே இந்த கோயிலுக்கு சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணணும் அப்படிங்கிறதுனால இங்கே வரார். இந்த சிவலிங்கத்தை ஸ்தாபிக்கிறார். அந்த சிவலிங்கம் ஒரு வித்தியாசமானது, பீஜலிங்கம்னு சொல்கிறாங்க. இவர் பிரதிஷ்டை பண்ணதாக அந்த வரலாறு இருக்குது. இவர் பிரதிஷ்டை பண்ணி தன்னுடைய பாவங்களை போக்கிக்கிட்டார். மாத்ரு ஹத்தி, ஆக்சுவலாக அது ஹத்தி, மாத்ரு தாயாரை கொன்னதுனால இந்த மாத்ரு ஹத்தின்னு அந்த இதை அவர் தீர்த்துக்கிறார். இப்போது நான் இன்னும் சிலது சொல்கிறேன். நீங்கள் தரிசனம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா அன்னைக்கு தேதிக்கு 12 மணிக்குள்ளே தரிசனம் பண்ணிடணும். பொதுவாக யோகா அதுக்கப்புறம் சரியாக இல்லை. 12க்குள்ளே பண்ணிவிடுங்க. ஒரு பவளத்தை முன்கூட்டியே வாங்கி அதை சுவாமிக்கிட்ட வச்சு வாங்கிக்கிங்க. இல்லை பவள மோதிரம், வெள்ளியில் கட்டின பவள மோதிரமெல்லாம் கிடைக்கும். உங்கள் கைக்கு சரியாக இருக்கிற மாதிரி பாருங்கள். இல்லை வீட்டிலே வச்சு கும்பிடலாம், வெறும் பவளத்தையே வச்சு கும்பிடலாம். அன்னைக்கு இந்த பவளங்கிறது ரொம்ப சிறக்கும். சரி, இதுகளெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த கீழே விழுந்தவங்க, அதாவது தன்னுடைய ஸ்டேட்டஸில் கீழே விழுந்துடுறாங்கல்ல, எந்திரிக்க முடியாதபடி இருக்காங்க, என்ன செஞ்சும் முடியலை அப்படிங்கிறவர்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமான நாள்.